கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 4 கிரக பயிற்சி என்ன தரப்போகிறது? ஐயா ராம்ஜி ஐயா, நீங்கள் கடகராசிக்கு தயவுசெய்து எதுவும் சொல்லாதீங்க. கடகராசி இந்த விருச்சிக ராசிலாம் ஊரகம் ஃபுல்லாக நான் சம்பாதிச்சு வச்ச சொத்து எதுன்னா இந்த கடகராசி விருச்சிக ராசிக்காரங்க தான். சார் ஏர்போர்ட் போனால் கூட சில பேர் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஹலோ ராம்ஜி தானே நீங்கள்? ஆமாம் கடகராசி அப்படிங்கிறாங்க. உன்னால் பாதிக்கப்பட்டவன் நான் அப்படின்னு ஒரு டோனில் பேசுகிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு என்னை எப்படி தேடுறீங்கன்னு தான் எனக்கு தெரில. கடகராசிக்கு நடக்கிறத சொன்னேன். கொஞ்சம் எனக்கே ஒரு ஸ்டைலில் கொஞ்சம் லைட்டாக உப்பு புளிக்காரெல்லாம் போட்டு சொல்லியிருப்பேன். அதை அப்படியே மன்னிச்சு விட்டுறதுன்னு ஒரு பெரிய மனுஷனோட வேலை. இதையா சீரியஸாக எடுத்துக்குவீங்க? நான் அப்படிலாம் சொன்னேன். நான் தான் இப்போ நல்லது சொல்ல போகிறேன். பாருங்க, கடகத்தில் சுக்கிரன் வந்துட்டார். சுக்கிரன் வந்தால் என்ன ஆகும்? ஒரே ரொமான்டிக்கான ஒரு நாளாக இருக்கும். இந்த மாதமே ரொமான்ஸ்க்கான மாதம் தான். கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு. சந்திரனோட வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது பிச்சுக்கிட்டு ஓடும். சுக்கிரன் இருக்குன்னு தான் பிச்சுக்கிட்டு ஓடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சுக்கிரன் ஒரு சுபகிரகம். சுக்கிரன் உடம்பில் அமர்ந்து 7 பார்த்தா பிரிந்து போன காதலர் கூட சேர்ந்துருவாங்கங்குது சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது, இன்பத்திற்கெல்லாம் அதிபதி யார்? சுக்கிரன். உலகத்திலே மகிழ்ச்சிக்கெல்லாம் அதிபதி யார்? சுக்கிரன். உலகத்திலே ஆண் பெண் உறவுகளுக்கெல்லாம் அதிபதி யார்? காதலுக்கான அதிபதி. காதல் ஒன்று இந்த உலகத்தில் இல்லைன்னா அந்த உலகத்தோட கதியை நினைச்சு பாருங்க. காதல்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தோட கதியை நினைச்சு பாருங்க சார். அவ்வளோதான், போச்சு, எல்லாம் போச்சு. அப்போது இந்த 2 ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தருகின்ற பணி என்ன? 2ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். சூரியன் 2லே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற இந்த சூரியன் என்ன செய்கிறார்? உங்களுக்கு இவரோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். புதாதித்ய யோகம் 12 கூடியவன் 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது புதாதித்ய யோகம் வரும் பொழுது என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படுகிறது? புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகம் வந்தால் பிச்சுக்கிட்டு போகும் சார். புதாதித்ய யோகம் காரணம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, 12 கூடியவன் 2ல் வந்தால் எப்படி சார் பிச்சுக்கிட்டு போகும்? அங்கே தான் உங்கள் ட்விஸ்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதனும் சூரியனும் சேர்ந்தால் ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது. என்ன அனுகிரகம்? புதனும் சூரியனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம். 2ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறும் பொழுது புதன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஒளி வீச்சத்தில் மறைஞ்சிரும்னு பேர். புதன் தன்னுடைய கேரக்டரை சரண்டர் பண்ணிக்கும். எதில்? சூரியனோட சரண்டர் பண்ணிக்கும். சப்மிசிவ். அது ரொம்ப சப்மிசிவாக சூரியன் தான் இங்கே டாமினன்ட். சூரியன் நினைக்கிறது தான். 2 கூடையவன் ஆட்சி பெறுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் கொட்ட போகுதுன்னு அர்த்தம். கடகராசிக்காரர்களுக்கு பண வரவு நிச்சயம் உண்டு. அதோடு இந்த புத பகவான் சேரும் பொழுது பண வரவு கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் அந்த ஆகஸ்ட் மாதம் எண்டுக்குள்ளே கிடச்சிரும். நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க, சார் ஒரு வீணாக போனவன் சார் சதீஷ்னு பேர் சார், இங்கே தான் சார் சுற்றி நிற்கிறான், என் காசு எல்லாம் ஆட்டி போட்டு போயிட்டான் சார், எங்கே போனானே தெரில சார், நான் கேட்குறப்பெல்லாம் சண்டையும் போட மாட்டேங்கிறேன் சார், நான் தரேன், எப்படா தருவேன்? வரும்போது தருவேன். எப்படா வரும்? வரும்போது வரும். இப்படியே சொல்லி உயர வாங்குறான் சார். இவன்ட்டு எப்படி சார் வாங்குறது? லெட் சூரியன் வில் டேக் கேர். அவ்வளோதான். சூரியன் வில் டேக் கேர். அவர்கள் எல்லாம் சட்டத்தின் பிடியில் மாட்டுவாங்க.